இன்னைக்கு வந்து நம்ம டிஎஸ்ஏ வந்து ஒரு காலேஜில் இருக்க மாதிரி இருக்காது. பட் ஐ வில் டச் அப்பான் சம் பேசிக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 20 ஓகே. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து ஐ வாண்ட் கிவ் சம் இன்சைட்ஸ் லைக் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தானே காலேஜ் படிச்சுட்டு தானே வந்தேன். ஸோ காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷுவலைசேஷன் இருந்தது. பட் இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விசுவலைசேஷன் கிடைச்சது. ஸோ விச் ஐ வில் டச் அப்பான் அண்ட் ஷேர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டிஎஸ்ஏல வந்து என்ன இருக்கும், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். ஓகே. அப்போ நம்ம இதோட எல்லா மீனிங்கும் தெரியணும். டேட்டானா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, வாட் இஸ் அல்காரிதம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை வந்து நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ லெட் மீ டீப் டைவ் இன் டு தேட். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா. ஸோ அப்போ டேட்டானா என்னன்னு நமக்கு தெரியணும். வாட் இஸ் டேட்டா? ஓகேவா? இது தெரில அப்படின்னா வி cannot do anything in computer science. ஓகே. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் பேசிக்கலி கம்ப்யூட்டிங் த டேட்டா அண்ட் வி வில் ப்ராசஸ் த டேட்டா அண்ட் ப்ரொவைட் சம் ஆன்சர் டு த கொஸ்டின். ஓகே. இவ்வளோதான் நம்ம கம்ப்யூட்டிங்ல பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்தே. ஓகே. ஸோ அப்போ டேட்டா வந்து எந்தெந்த மாதிரினா ஃபார்ம்ல இருக்கும், எங்க இருக்கும், டேட்டானா முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ ஆரம்ப காலகட்டத்திலனா பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு இண்டஸ்ட்ரியோ ஏதோ இருந்தா அப்படின்னா தேர் வில் பி பீப்புள். அவங்க வந்து ஒரு நோட்டுல பேப்பர்ல பில்லு அது மாதிரி எல்லாமே எழுதி 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 ஒரு ரேக் மாதிரி இது வந்து 1960, இது 1961 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு அரேஞ்ச் பண்ணி அழகா வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் டேட்டா வி ஹேட். ஓகே. எல்லாமே பேப்பர்ல எழுதி வச்சிருப்போம். தட் இஸ் த ஒன்லி டேட்டா வி ஹேட். ஓகே. அது மீறி பார்த்தீங்க அப்படின்னா தேர் வில் பி சம் ஒன் ஹூ ஹேஸ் லைக் அ குட் மெமரி. அந்த பேப்பர்ல இருக்க அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் 1 இயர்ல என்ன இருக்குங்கிறத அவங்க ஹெட்ல வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் குயிக் சம்மரி சொல்ற மாதிரி, எப்படி ஒரு சம்மரி சொல்லும் அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இவ்வளவுதான். இந்த ரெண்டு பிளேஸை தாண்டி டேட்டா இருக்காது. ஓகே. வேற ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இப்போ 2025ல டேட்டா இஸ் ரிசைடிங் இன் 3 key forms in the computer science. ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி அ நம்பர், a text or image or a click or log. அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்பர் வி நோ ரைட், நம்ம கீ இன் பண்றோம். டெக்ஸ்ட் இஸ் சம்திங் வி டைப் இன், வி ஆஸ்க், அதே மாதிரி அது ரிட்டர்ன் டெக்ஸ்ட்ல தருது. பிக்சர்ஸ் வி அப்லோட், மற்றவங்க அப்லோட் பண்றாங்க, அதை பார்க்குறோம், ஷேர் பண்றோம். கிளிக்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா டேட்டா தான். நான் எங்க கிளிக் பண்றேன் அந்த ஸ்கிரீன்ல லைக் கோஆர்டினேட்ஸ்னுவாங்க, அந்த கோஆர்டினேட்ஸ்ல நான் எங்க கிளிக் பண்ணேன் அப்படிங்கிறது. அப்புறம் லாக்ஸ். வாட் இஸ் த லாக் அப்படின்னா நீங்க ஒரு மொபைலா இருக்கட்டும், இல்ல லைக் நீங்க வெப்சைட் ப்ரௌஸ் பண்றீங்களா இருக்கட்டும், நீங்க என்ன எது ஆக்சஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்டர்நெட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட் இந்த ஐபில இருந்து போனீங்கன்னா அது வந்து அந்த இன்டர்நெட் ப்ரொவைடரோட சிஸ்டம்ல ஒரு இடத்துல கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து லாக்னுவாங்க. ஸோ ஆடிட் லாக்னுவாங்க, நிறைய லாக்னுவாங்க. பட் பேசிக்லி டேட்டா ரிசைட்ஸ் இன் 3 places. ஓகே. அப்ப டேட்டா அப்படி இருக்குன்னா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அப்ளிகேஷன் மெமரி. ஸோ அப்ளிகேஷன் மெமரி அப்படின்னா இப்போ இந்த டீம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டீம்ஸ் அப்ளிகேஷன்ல நீங்க எல்லாம் ஜாயின் ஆயிருக்கீங்க. உங்களோட டீடைல்ஸ் இந்த மீட்டிங் முடியிற வரையும் டீம்ஸ்குள்ள இருக்கும். ஸோ அப்ப யாரு ஜே, யாரு பூபதி, யாரு ஐஸ்வர்யா அப்படிங்கிறது, எப்ப அன்மியூட் பண்றாங்க, மியூட் பண்றாங்க, அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறது விதின் த டீம்ஸ் அப்ப உங்களோட ஐடி, உங்க டீடைல்ஸ் இருக்கும். இப்போ இந்த செஷனை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா இட் வில் டிஸ்கார்ட் ஆஃப். ஓகே. ஸோ இது வந்து டெம்பரரியா அப்ளிகேஷன்ல இருக்கிற ஒரு டேட்டா. இதை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் த மெமரி. நம்ம டப் டப்னு எடுத்து போடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ். இப்ப நாங்க இந்த பேசுற செஷனை வந்து நாங்க ரெக்கார்ட் பண்றோம். ஸோ திஸ் ரெக்கார்டிங் ஆஃப்டர் இட் கம்ப்ளீட்ஸ் இட் சேவ்ஸ் இன் டு அ டேட்டாபேஸ் ஆர் அ ஃபைல். ஓகேவா? டேட்டாபேஸ்லயும் இது மாதிரி ஹியூஜ் சங்கை போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைலா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் எங்களோட ரெக்கார்டிங் வந்து ஃபைலா போய் கிளவுட்ல சேவ் ஆகும். பட் எந்த இடத்துல இது சேவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த லொகேஷன்ல இது சேவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ தீஸ் ஆர் த 3 ways டேட்டா கம்ஸ் இன். ஓகேவா? அப்ப நம்ம ப்ராசஸ் பண்ணும், கம்ப்யூட் பண்ணோம்னா ஒன்னு அந்த டேட்டா மெமரியில இருக்கணும், இல்ல அது டேட்டா பேஸ்ல இருக்கும், அதை எடுத்துட்டு வரணும், இல்ல அது ஒரு ஃபைல்ல இருக்கும், அங்கிருந்து எடுத்துட்டு வரணும். தீஸ் ஆர் த 3 ways யூ கெட் த டேட்டா. வேற எந்த வழியாவும் டேட்டா இருக்காது.
நீங்க சொல்லலாம் நான் கேமரா ஆன் பண்ணி ஓபன் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்டில் அப்ளிகேஷன் மெமரி. நீங்க டைரக்டா எடுத்து கேமரா மூலமா பண்ணும்போது நீங்க கேமரா அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க. அந்த அப்ளிகேஷன் மெமரிக்குள்ள அந்த ரெக்கார்டிங் போகுது. ஓகே. ஸ்டில் எவ்ரி திங் ஒன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ள டேட்டாவா இருந்தா இந்த 3 இடத்துல தான் அது இருக்க முடியும். இந்த 3 தான் அதோட வீடு. அப்ளிகேஷன், டேட்டாபேஸ் இல்லைன்னா ஒரு ஃபைல். ஓகே. ஸோ இது கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபைலு. அப்புறம் இது வந்து ஒரு டேட்டாபேஸ் லோகோ. அப்புறமேட்டு ஒரு ஃபோன் போட்டிருந்தேன் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு நெட் பேங்கிங் பண்ணீங்கன்னா எப்படி நீங்க லாகின் பண்ணா உங்களோட அந்த டீடைல்ஸ்னா அந்த டேட்டாபேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணிட்டு இப்போ இது மெமரியில வச்சிருக்கு. எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, யாருக்கு அனுப்ப போறீங்க, அது எல்லாமே அங்க வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏன் டேட்டா ஸ்ட்ரக்சர் பண்ணணும்? ஸோ டேட்டான்னு என்னன்னு பார்த்துட்டோம். ஒய் வி நீட் டு ஸ்ட்ரக்சர் த டேட்டா. இப்போ நீங்க உங்க ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க ரூம்ல வந்து உங்க வீட்ல இருக்க எல்லாரோட ட்ரெஸ்ஸும் உங்க ரூம்ல தான் போடுறாங்க. அடுக்கி வைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ரேண்டமா ரூம் ஃபுல்லா எல்லாரும் போட்டீங்க. கண்ட இடத்துல எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ஃபுல்லா உங்க ரூம் ஃபுல்லாவே ட்ரெஸ்ஸா இருக்கு. ஓகே. இப்ப உங்க டாடி வந்து கேக்குறாரு, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் பேண்ட் இருக்கு. அது உன் ரூம்ல இருக்கு எடுத்துன்னு வா அப்படின்னு. உங்களால இன்ஸ்டன்டா எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து தேடி தேடி அங்க எங்க எங்க சுத்தி திருப்பி இன்னும் மெஸ்ஸி ஆக்கி கடைசியா கண்டுபிடிப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 5-6 மினிட்ஸ் ஆகும். ஓகே. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாவை வாங்கி அப்படியே ஸ்பிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஆர்கனைஸ் பண்ணல, ஸ்ட்ரக்சர் பண்ணல. எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால இந்த ப்ராப்ளம். இப்ப ஒரு 10 ட்ரெஸ் வருது. எங்க போடுவீங்க? திருப்பி இதே குப்பையில போட்டீங்கன்னா, திருப்பி ரெட்ரைவ் பண்றது கஷ்டமாகும். இப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க. டேய் இந்த மாமா பையன் வரான். அவன் கிட்ட வந்து ஒரு 100 ட்ரெஸ் இருக்கான். அது உள்ள உன் ரூம்ல வைக்க இடம் இருக்கா? கண்டிப்பா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் அது என்ன ஷேப்ல இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாரி உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் யூ கேனாட் ஆன்சர் ஆர் லைக் அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு இம்மீடியட்டா அவங்களால சர்வீஸ் பண்ண முடியாது. ரீசன் இஸ் யுவர் டேட்டா இஸ் கம்ப்ளீட்லி மெஸ்ஸி. அப்ப இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும்? வி நீட் டு ஸ்ட்ரக்சர் இட். அதனால தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறீங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் ரூம்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வார்ட்ரோப் இருக்கும். அந்த வார்ட்ரோப்ல வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து ஹேங்கர்ல கொஞ்சம் ஹேங் பண்ணுவோம். மேலனா நீட்டா மடிச்சு வைப்போம். ஓகே. தட் இஸ் ஹவ் த ஸ்ட்ரக்சர் ரூம். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் ரூம்ல நான் இப்ப ரெண்டு கேட்டகரி ஆஃப் ட்ரெஸ் தான் எடுத்துக்கிறேன். ஒன்னு வந்து மேல போடுற டாப் விச் இஸ் டி ஷர்ட். இன்னொன்னு வந்து பாட்டம் பேண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல் த டாப்ஸ் வந்து நான் அந்த ஹேங்கர்ல ஹேங் பண்றேன். அந்த பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டா மடிச்சு மேல ரேக்லயோ ஷெல்ஃப்லயோ வச்சுட்டேன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் ரூம். இதுக்கு ஈக்குவலண்டா டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கெட்டிங். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பக்கெட்டா பிரிச்சு வச்சிட்டேன். இந்த பக்கெட்ல டாப் போகணும், இந்த பக்கெட்ல வந்து உங்களோட பாட்டம் போகணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த பக்கெட் வந்து இந்த ஐட்டம் மட்டும் தான் ஹோல்டு பண்ணும். டாப்ஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு பாட்டம் போட முடியாது. பாட்டம் இருக்கிற இடத்துல டாப் போட முடியாது. இதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகே. அதே மாதிரி உங்க இதுலயுமே அந்த மாதிரி தான் நீங்க மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்ப இந்த பக்கெட் என்னவா இருக்கலாம்? திஸ் பக்கெட் கேன் பி a லிஸ்ட். இட் கேன் பி a linked லிஸ்ட் ஆர் இட் கேன் பி a ஸ்டாக். என்னவா வேணா இருக்கலாம். ஓகே. இப்ப அந்த பாட்டம்ஸ்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மேல 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 அடுக்கி வச்சுன்னு வருவீங்க. இப்ப பேண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? லாஸ்டா மேல என்ன வச்சிருக்கீங்களோ அதுதான் எடுப்பீங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டாக் அந்த இடத்துல. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபன் பண்ண உடனே எல்லாமே தெரியும். எங்க இருந்து வேணா அந்த இண்டெக்ஸ்ல எடுத்துக்கலாம். இப்படி பாக்குறீங்க தேர்ட் ட்ரெஸ் எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் a லிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ரூம்லயே டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்க சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா யூ கேன் see த டேட்டா ஸ்ட்ரக்சர். உங்களால உங்க வீட்ல இருக்க எல்லாத்தையுமே நாளைக்கு நீங்க வந்து 3D படிப்பீங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா. அப்போ படிக்கும்போது யூ கேன் see your house as a 3D வியூ. எப்படி அந்த எட்ஜ் சொல்றாங்க, வெர்டெக்ஸ் சொல்றாங்க, எப்படி இதை 3D ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ வி ஷுட் ஹேவ் திஸ் விஷுவலைசேஷன். ஸோ இந்த விஷுவலைசேஷன் இல்லை அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் வில் பி ஆல்வேஸ் ஹார்ட். ஓகே. இப்போ நீங்க என்ன கூட்டின்னு போய் எங்க விட்டீங்கனாலும் இப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்ளை பண்ண சொன்னா ஐ வில் ரேண்டம்லி திங்க் அபவுட் இட் அண்ட் ஐ வில் சே சம்திங். இந்த மாதிரி இருக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் தேவை. இப்போ நீங்க ஒரு இடத்துல போறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க. ஓகேவா? பஸ் வந்து நிக்குது. அப்ப கும்பல் கும்பலா அடிச்சுக்கிட்டு ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் லைக் எ மெஸ்ஸி ரூம்ல. அதே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க அங்க பாக்குறீங்க, ஒய் கான் பி ஃபார்ம் அ கியூ.
அப்ப அந்த கியூல நின்னுட்டு அந்த பஸ் வந்தோடனே கியூல முன்னாடி வந்தவங்க கரெக்டா அனுப்பிச்சிங்கன்னா நோபடி ஹேஸ் அ ப்ராப்ளம். நோபடி ஃபாலோஸ் த கியூ, ரைட்? ஏன் மெஸ்ஸியா அச்சு புச்சுன்னு ரன்னிங் பஸ்ல ஏறுறது இந்த மாதிரி பண்றது? ஸோ தட் இஸ் ஹவு யூ கேன் சி டேட்டா ஸ்ட்ரக்சர் எவ்ரிவேர். ஒரு ரியல் வேர்ல்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் சி டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்லோலி யூ வில் சி அல்காரிதம் when you started seeing everything. ஓகே, இப்படி பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் கன்வெர்ட் திஸ் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் into a computer science problem and then you can solve it. ஓகே, இப்ப நம்ம அந்த மெஸ்ஸி ரூம்ல இருக்க ப்ராப்ளத்தை பார்ப்போமா? இப்போ உங்ககிட்ட வந்து கிரீன் கலர் டாப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்ஸ்டன்டா சொல்லுவீங்க தேர்ட் ரோலருக்கு வேணுமா அப்படின்னா உடனே எடுத்து கொடுப்பீங்க இன்ஸ்டன்டா. சோ ஃபாஸ்ட் இட்ஸ் ரைட். அதே மாதிரி ஒரு புது பாட்டம் வைக்கணும் அப்படின்னா மடிச்சு மேல வச்சிருவீங்க. தட்ஸ் ஆல். தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஃபார் யூ. எவ்ரி திங் கோஸ் வெல். ஸோ இட்ஸ் ஆல் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்வாங்க. இப்ப ஃபண்டமெண்டலா நீங்க ஐ திங்க் லைக் 50% ஆஃப் த டெவலப்பர்ஸ் வில் டூ மோஸ்ட்லி திஸ் ஜாப். இதை வந்து CRUD அப்படின்னு CRUD. ஓகே, கிரியேட், அப்டேட், டெலீட் அண்ட் ரெப்ளிகேட். ஓகே, இவ்வளவுதான் பண்ணுவோம். ஓகே, அப்ப இது நாலுமே ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகேவா? கிரியேட்டை ஈஸியா ஆக்குனீங்க பாத்தீங்க சரி, ஆர் வந்து ரெட்ரைவல், ரெப்ளிகேட் கிடையாது. கிரியேஷனை ஈஸியா ஆக்குனீங்கன்னா ரெட்ரைவல் ஹார்ட் ஆயிடும். ஓகேவா? ஏதாவது ஒன்னை ஈஸியாக்க நினைச்சீங்க ஒரு ப்ராப்ளம்னா இன்னொரு ப்ராப்ளம் ஹார்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவு த CRUD இஸ் டிசைன்ட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி லைக் ஐ டோன்ட் வாண்ட் பிரிங் இன் ஹியர், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் யூ. ஒரு பெரிய அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னொரு ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ வி நீட் டு சி இட் இஸ் நாட் இம்பாக்டிங் த அதர் காம்பனன்ட்ஸ் ஆர் லைக் அதர் மாடியூல்ஸ். Okay, so I want to quickly go over some common data structure. Okay, so list array இப்பதான் பார்த்தோம். அந்த டாப்ஸ்னா எப்படி அரேஞ்ச் ஆயிருந்ததோ அதான் லிஸ்ட். ஸ்டாக் வந்து அந்த பாட்டம்ஸ் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு. கியூக்கு வந்து ஜஸ்ட் நோ வி டிஸ்கஸ்ட் அபவுட் த பஸ் ரைட். அதே மாதிரி ஒரு மூவிக்கு நீங்க டிக்கெட் வாங்க போறீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டாண்ட் இன் தட் கியூ. ஸோ தட்ஸ் எ கியூ. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஐ திங்க் நீங்க எல்லாரும் அந்த மாடியூல் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டலா நீங்க படிச்சிருப்பீங்க. தீஸ் ஆர் ஆல் 2 more questions. ஓகே, ஸோ லிங்க்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த லிங்க்ட் லிஸ்ட் நீங்க லிங்க்ட் லிஸ்ட் இமேஜின் பண்றது தான் வென் ஐ வாஸ் டிஸ்கஸிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் தே ஃபைண்ட் இட் வெரி 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 ஹார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த லிங்க்ட் லிஸ்ட் கான்செப்ட் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஸோ பேக் ஸ்டோரி இஸ் நத்திங் பட் லைக் இன் ஓல்டன் டேஸ் ரைட், அதாவது ஃப்ரம் 1990s டு 2015 until the invention of solid state drive. ஓகே, இட் வாஸ் அ ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னுவாங்க. ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்க் உள்ள சுத்தின்னு இருக்கும், மேல ஒரு நீடில் இருக்கும். ஏதாவது ஒரு டேட்டாவை பாயிண்ட் பண்ணணும்னா எக்ஸாக்டா அந்த அட்ரஸ்க்கு போய் எடுத்துட்டு வந்தாதான் ஃபாஸ்டர். அதை விட்டுட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அது சுத்தி சுத்தி போகும். எனக்குலாம் நல்லாவே தெரியும். அந்த ஹார்ட் டிஸ்க் சுத்த ஆரம்பிச்சோன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ நாங்கன்னா கேம்ஸ் ஆட போனோம், கேம் இன்ஸ்டால் பண்ணி அந்த HDD போட்டோம்னா சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி கேட்கும் அந்த இது HDD. ஓகே, நாங்க ஓல்டன் டேஸ்ல வச்சிருக்கிறப்ப. ஸோ அப்ப அந்த டிஸ்க் ஹெட் அண்ட் டிஸ்க் ஸ்பாயில் ஆகாம எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி தீஸ் லிங்க்ட் லிஸ்ட் பாயிண்டர்ஸ் கேம் இன். ஓகே, ஸோ வாட் இட் டஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐட்டத்தோட அடுத்த ஐட்டம் எங்க இருக்கோ அதோட லொகேஷன் கொடுத்துருவாங்க. லொகேஷன்னா நத்திங் பட் அந்த ஹெட் ஸ்ட்ரைட்டா அங்க போயிடலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பூபதி குரோம்பேட்ல இருக்கான், அவன் கிட்ட ஒரு ஐட்டம் இருக்கு. அடுத்த ஐட்டம் வந்து என்கிட்ட சிங்கப்பூர்ல இருக்குன்னா ஏன் அடுத்த ஐட்டம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. பூபதி கிட்ட போனோன்னு தான் தெரியும் அவன் அடுத்த ஐட்டம் சிங்கப்பூர்ல இருக்குன்னுவான். ஸோ ஸ்ட்ரைட்டா இங்க வந்துருவீங்க டேரக்டா. நீங்க நடுவில் எங்கேயும் அலைய தேவையில்ல. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் தேர். ஓகே, ஐ திங்க் லேட்டர் ஒரு ப்ராப்ளம் நான் லிங்க் லிஸ்ட்லேயே சால்வ் பண்ண வச்சிருக்கேன். பட் வி சி இட். ஓகே, அண்ட் கிராஃப் அண்ட் ட்ரீஸ் ஆர் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகே, மோஸ்ட்லி எங்க கன்ஃபியூஸ் ஆகும்னா ஆல்மோஸ்ட் சேமா இருக்கே, எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஒரு கிராஃப்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மால்குள்ள போங்க, அங்க நிறைய Dress கடை இருக்கு. ஓகே, ஒரு Dress கடைக்கு யூ கேன் கோ வயா மல்டிபிள் ரூட்ஸ். ஓகே, ஸோ நீங்க இந்த சைடு எஸ்கலேட்டர்ல போகலாம், படிக்கட்டில் ஏறி போகலாம், லிஃப்ட்ல போகலாம், ஸோ அப்படி சுத்தி போகலாம், இப்படி சுத்தி போகலாம். ஸோ யூ ஃபைண்ட் மல்டிபிள் ரூட்ஸ் ரைட். அப்போ ஒரு மாலோட மேப்பை நீங்க கிராஃப்ல போடுவீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, GPS கோஆர்டினேட்ஸ் அந்த ரூட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகுதுல, ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஃப்ல போடுவீங்க. ஸோ வாட் இட் மீன்ஸ் தெர் இஸ் நோ கண்டிஷன்ஸ். அது அங்க பக்கத்துல இருக்கு அதனால அதை போட்டாங்க. ஓகே, வேற ட்ரீஸ் அப்படி கிடையாது. நீங்க ட்ரீல போடணும்னா ஒரு ஹைரார்கி மெயின்டைன் பண்ணும். ஃபேமிலி ட்ரீ, கிராண்ட் ஃபாதரோட சன்னு தான் கிராண்ட் ஃபாதர் கீழே வர முடியும். கிராண்ட் ஃபாதரோட சிபிலிங் சைட்ல வருவாங்க.
தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி வந்து ஹைரார்கி போடும்போது யூ வில் ஹேவ் சம் கண்டிஷன்ஸ் யூனோ. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா யூ கேன் டூ தட் பைனரி சர்ச் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆக்சுவலி breadth first search, depth first search, you can do on both graph and tree. பட் அந்த பைனரி சர்ச் அந்த கண்டிஷன்ல வரும்போது யூ கேன் ஸ்ப்ளிட் இட் அவுட். ஏன்னா அது ஒரு மாதிரி ஆர்டர்ல இருக்கும். ஸோ தட் இஸ் த திங். அதர் தேன் தட் லைக் இட்ஸ் மோஸ்ட்லி லைக் ஆல்மோஸ்ட் சேம் தான் உங்களுக்கு. பிளஸ் கிராஃப்ல வந்து அந்த கனெக்ஷன் பாயிண்ட்டுக்கு யூ கேன் ஆட் எட்ஜஸ் அண்ட் வெயிட்ஸ். அதை வந்து ட்ரீல பண்ண முடியாது. ட்ரீ ஜஸ்ட் கனெக்ட்ஸ் அந்த ஒரு ஹைரார்கி மட்டும்தான். ஸோ தோஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ அப்போ எங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறீங்க, அங்கே ஒரு எட்ஜ் அண்ட் வெயிட் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ டு கிராஃப். தெர் இஸ் நத்திங், இட் ஜஸ்ட் அண்ட் ஹைரார்கி இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா யூ கேன் கோ டு த ட்ரீ. ஓகே. நெக்ஸ்ட், ஸோ வி ஹவ் சீன் ஸ்ட்ரக்சர், வி ஹவ் சீன் டேட்டா ஸ்ட்ரக்சர். நவ் வந்து அல்காரிதம்ஸ். ஓகே. அல்காரிதம்ஸ் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ வாண்ட் ரீவிசிட் திஸ் சைல்ட்ஹுட் ஸ்டோரி. ஓகே. 3 லிட்டில் பிக்ஸ் அண்ட் அ வுல்ஃப், இது எல்லாரும் படிச்சிருப்போம். ஸோ ஒரு பிக் வந்து வைக்கோல்ல வீடு கட்டும், ஹே. இன்னொரு பிக் வந்து ட்விக், அந்த மர செடி கொடியில் இருக்க குச்சியில வீடு கட்டும். இன்னொரு பிக் வந்து பிரிக்கால வீடு கட்டும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சாரி நெக்ஸ்ட். ஸோ இப்போ அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வீடு கட்டியிருக்காங்க. ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த டெஸ்டிங், இந்த யூனிட் டெஸ்டிங்லாம் பண்ணும்போது பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கும், செம்மையா ஒர்க் ஆயிடும். ஓகே. இப்போ நீங்க தூக்கின்னு போய் ரியல் லைஃப் என்விரான்மெண்ட்ல எல்லாருக்கும் ரிலீஸ் பண்றீங்க. ஓகே. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ரியல் லைஃப்ல ரிலீஸ் பண்ணும்போது நம்ம டெஸ்ட் பண்ணது 1 2 3 இப்படி பண்ணியிருப்போம். பட் ரியல் லைஃப்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா பல்கா வருவாங்க. அட் அ டைம்ல 1000 பேர் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்க, 1,00,000 பேர் வருவாங்க ஒரே செகண்ட்ல. அப்ப அந்த மாதிரி வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் லைக் அ wolf. ஓகே. அது உஃப்னு ஊதும். இப்ப இந்த 1000 10,000 வந்தாலே புல் வந்து போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அதே மாதிரி 1,00,000 வரும்போது குச்சி காலி ஆயிடுச்சு. ஆனா கோடி மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் வரும்போதும் அடி வாங்காம இருக்கிறது வந்து பிரிக்ஸ் ஹவுஸ். ஓகே. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த ஹே, அந்த குச்சி, அதாவது அந்த வைக்கோல் குச்சி, அப்புறம் அந்த செங்கல், இது மூணு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க ஸ்ட்ராங் டேட்டா ஸ்ட்ரக்சர் உங்க ப்ராப்ளம்க்கு பில்டு பண்றீங்களோ இட் வில் ஹேண்டில் த லோட். ஓகே. அப்புறம் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு கட்டுறீங்க பாத்தீங்களா வீடு, தட் இஸ் அல்காரிதம். சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், இப்படி பண்ணனா வீடு கட்டிடுவேன் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ அந்த வீடு ப்ரூட் ஃபோர்ஸ்ல எழுதுனீங்கன்னா புல்லு மாதிரி தான் இருக்கும். அதான் சாரி, வைக்கோல் புல்லுல கட்டின மாதிரி தான் இருக்கும். சும்மா இப்படி தட்டி விட்டாலே விழுந்துரும், டக்குன்னு பிரேக் ஆயிடும், ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எவ்ரி ஒன் டென்ஸ் டு ஃபர்ஸ்ட் திங் லைக் அ ப்ரூட் ஃபோர்ஸ். பட் ப்ரூட் ஃபோர்ஸ்ல திங்க் பண்ணுங்க, பட் தட் இஸ் நாட் த ஃபைனல் சொல்யூஷன். நீங்க ரிஃபைன் பண்ணிட்டே வரலாம். ஓகே. இப்போ அடுத்து குச்சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அல்காரிதம்ல ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்னு டைம், இன்னொன்னு மெமரி. டைம் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிக்கிறது. மெமரி வந்து எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் ஆர் ரேம் யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஓகே. இப்ப நீங்க உங்க ப்ராப்ளத்தை வந்து டைமோ மெமரியோ ஏதாவது ஒண்ணுக்கு ஃபிக்ஸ் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதான் குச்சி மாதிரி கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கு மேல அந்த wolf வந்து இன்னும் பிரெத் எடுத்து 5 6 வாட்டி 1,00,000 பேர் வரும்போது உடஞ்சிட்டு போயிடும். வேற பிரிக் வந்து பாத்தீங்கன்னா டைம் மெமரி எல்லாத்தையுமே பார்த்து எழுதின அல்காரிதம் வந்து இட் வில் ஹேண்டில் த லோட் as much as possible. ஹையஸ்ட் அந்த ஹார்ட்வேர் ஸ்பெக்கு எவ்வளவு ஹையஸ்ட் பாசிபிள் பண்ண முடியுமோ இது பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு டிஎஸ்ஏ எழுதுனீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் திஸ் த்ரீ லிட்டில் பிக்ஸ் அண்ட் wolf ஸ்டோரி மைண்ட்ல இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஆல்வேஸ் ஐ நீட் டு focus my attention towards the brick and not towards the வைக்கோல்ல கட்டுற வீடு மாதிரி. ஓகே. ஸோ வாட்ஸ் அல்காரிதம்? இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஓகே. ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, இன்புட்டுங்கிறதா அந்த கொஸ்டினோ ரெக்வஸ்டோ என்ன வேணா இருக்கலாம். அதுக்கு இந்த அல்காரிதம் எக்ஸிக்யூட்ஸ் இட் அண்ட் கிவ்ஸ் அ அவுட்புட் பேக் டு யூ. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் ஹவு, இப்போ இந்த பழைய எக்ஸாம்பிள் போவோம். எக்ஸாம்பிள், ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஹவு டேட்டா இஸ் அரேஞ்ச், கபோர்ட் பக்கெட் ஷெல்ஃப். அல்காரிதம் வந்து த மெத்தட் யூ அப்ளைட் டு சர்ச் த ட்ரெஸ், இன்னொரு ட்ரெஸ்ஸை உள்ள வைக்கிறது, அதை அரேஞ்ச் பண்றது, அங்கேருந்து எடுக்கிறது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் அல்காரிதம். ஓகே. ஸோ நவ் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அ ஃபைன் டிஃபரன்ஸ். ஓகே. நீங்க எப்போ ஒரு ப்ராப்ளம்
கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணாதான் நீங்க அல்காரிதமிக் ஸ்டெப்ஸ் போட்டு சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதை நீங்க மிஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா நீங்க அல்காரிதமிக் திங்கிங் போனீங்கன்னா யூ வில் ஃபெயில். இதனாலதான் வந்து நிறைய பேர் ப்ரூட் ஃபோர்ஸ்ல போய் மாட்டிக்குவாங்க. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் திங்க் லைக் அட்லீஸ்ட் எ ட்வீக் பிக். அதாவது குச்சி டைம் மெமரியை நோக்கியாவது நான் பில்டு பண்றேன், அதுக்கப்புறம் நான் பிரிக்கி கிட்ட போறேன். ஸ்ட்ரெயிட்டா இப்ப நான் நிறைய பேர் இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 months நான் இன்டர்ன்ஸ் ஹையர் பண்றேன். கொடுத்த எல்லா கொஸ்டின்லயுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த வக்கோல் மாதிரி தான் எழுதியிருக்காங்க ப்ரோக்ராம். ஓகே, அந்த வக்கோல் பார்த்தோன்னே நான் ரிஜெக்ட் பண்றேன். ஓகே, யாராவது ஒருத்தர் குச்சி அளவு ட்ரை பண்ணியிருந்தா கூட நான் நெக்ஸ்ட் ஒன் கூப்பிடுவேன். ஸோ குச்சி அளவுக்கு ட்ரை பண்றவங்க 100ல் 3 பேர் தான் இருக்காங்க. எனக்கு அவங்க எல்லாம் அடுத்து அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா வித் சீனியர் கைடன்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் பீயிங் அ டெவலப்பர் ஹூ கேன் ஹிட் அந்த எப்படி பிரிக் அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ண முடியும் அப்படிங்கிறது. தட்ஸ் த ஐடியா. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக இதை கொடுத்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பென் அண்ட் ஜெரின்னு 2 பேர் பாப்புலர் ஐஸ்கிரீம் வெண்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த பென்னுங்கிறவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு வராங்க. அந்த ஸ்கூல்ல வந்து ஐஸ்கிரீம் விற்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்கன்னா வரிசையா அழகா நல்ல பிள்ளைங்களா கியூல நின்று ஐஸ்கிரீம் வாங்க பார்த்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்த ஐஸ்கிரீமுக்கு டபுள் அளவு கிட்ஸ் கியூல கொண்டுட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு 100 கொண்டு வந்திருக்காங்கன்னா 200 பிள்ளைங்க சேர்ந்துச்சுங்க. ஐயையோ, பிள்ளைங்க ஏமாந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ஃப்ரெண்டு ஜெரியையும் ஒரு 100 ஐஸ்கிரீம் 100 150 எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொன்னா அவன் வந்தான். வந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, இவங்க இந்த எண்டுல இருக்காங்க. ஓகே, ஜெரி அந்த எண்ட்ல இருந்து ஐஸ்கிரீம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, நடுவுல இருக்கவங்க எல்லாம் பிரச்சனைக்கு வந்துட்டாங்க. நாங்க முன்னாடியே வந்தோம், எங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கல, இட்ஸ் அன்ஃபேர் அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்ப அந்த அன்ஃபேர் பண்ணவங்கள்ட்ட என்னடா பிரச்சனை, சொல்யூஷன் கொடுங்கடா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரிங்க நாங்க 1ல இருந்து இங்க 100 இருக்கோம் பாருங்க, அவங்க நாங்க பென்னி கிட்ட வாங்கிக்கிறோம். ஆனா ஜெர்ரி எப்படி வாங்கணும்னா 101ல இருந்து 200 தான் சர்வ் பண்ணோம், நாங்க இப்படி திரும்பி நின்னுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க அந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அவங்கள திருப்பி நிறுத்தணும். இதுதான் வந்து ப்ராப்ளம். இதை நீங்க வந்து இதான் அந்த கொஸ்டின். ஓகே, ஸோ த ஸ்டூடெண்ட் டிசைட் த ஃபேரஸ்ட் வே. ஐ டோன்ட் வாண்ட் ரீட் இட், நான் சொன்னது தான் அது. ஸோ ஐ லீவ் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணணும்னா எனக்கு 2 விஷயம் முடிச்சாகணும். ஓகே, 3வது விஷயம் ஈஸி, ஜஸ்ட் சிம்பிள் ரீஅசைன்மெண்ட். பின்னாடி இருக்க 101 தூக்கி ஃபர்ஸ்டா போடணும். ஓகே, என்ன பண்ணும் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த லைனை லிங்க்ட் லிஸ்ட்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் லிங்க்ட் லிஸ்ட்ல இருக்காங்க, ஒருத்தர் 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 அப்படின்னு. ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட் மிட் பாயிண்ட். ஓகே, உங்களால லென்த் கண்டுபிடிக்கணும்னா கூட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் போனதான் லென்த் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு சேலஞ்ச். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி விடணும் லிங்கிங்க. ஸோ அந்த 2 தான் வந்து சேலஞ்ச். இது 2 சேலஞ்சே பண்ணிட்டீங்கன்னா யூ சால்வ் தேர் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ அதுதான் வந்து இங்க எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். ஒரு கியூ இருக்கு அப்படின்னா ABCDEFGHIJ அந்த 5 வந்து நல்லு. ஓகே, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா மிட் பாயிண்ட் எஃப் கண்டுபிடிச்சிட்டு எஃப்ல இருந்து ஜே வரையும் அதை ரிவர்ஸ் பண்ணிடணும் லிங்க். ஏன்னா இ டு எஃப் இருக்குல்ல, இப்ப எஃப் டு ஜின்னு மாறணும். சாரி, இ டு ஜே, ஜே டு ஐ, இது இங்கேருந்து வரணும். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு எஃப் வரணும். ஸோ ஓகே, இதுதான் வந்து சொல்யூஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க கியூவும் சரியாயிடும், தே கேன் டூ த ஜெரிட்டிங். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டிங் த மிட் பாயிண்ட் இன் த லைன். ப்ரூட் ஃபோர்ஸா யோசிச்சோம்னா எப்படி யோசிப்போம், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் கவுண்ட் பண்ணிடுவோம். கவுண்ட் பண்ணிட்டு 20 வருதா, அப்ப Suresh, மிட் பாயிண்ட் வந்து Suresh, you சொல்லு. can use the laser point, okay, so that they can visualize better. ஓ இல்ல, நான் இன்னும் லேசர் பாயிண்ட் நான் ஆக்சுவலா இது பண்ணியிருக்கேன். ஐ வில் டு த லேசர் பாயிண்ட் லேட்டர். ஓகேவா, ஸோ இதுல வந்து நான் இது எழுத வேணாம், ஏன்னா இங்கே எழுதிட்டேன். ஓகே, ஆன்சர் எழுதிட்டேன், நான் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா ஏல இருந்து என் வரையும் கவுண்ட் பண்ணணும். 22ன்னு இருக்கும், 22ஓட மிடில் 11, திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்து 11 வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இந்த லைனை ஃபுல்லா ஸ்கேன் பண்றீங்க, திருப்பி ஒரு பாதி வாட்டி ஸ்கேன் பண்றீங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஓகே இஃப் த நம்பர் இஸ் லெஸ். வாட் இஃப் இமேஜின் தேர் ஆர் 3 மில்லியன் 4 மில்லியன் பில்லியன். ஓகே, அப்ப என்ன பண்றீங்க, பில்லியன்னா யூ டூ 1 full billion ஸ்கேன் அண்ட் another half a billion ஸ்கேன் which is 3n. ஐடியலா நீங்க மிட் பாயிண்ட் வந்து ஒரு சிங்கிள் எண்ட்ல பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து 2 பாயிண்டர் அப்ரோச் சொல்றாங்க. ஒன்னு ஸ்லோ பாயிண்டர், இன்னொன்று ஃபாஸ்ட் பாயிண்டர்.
ஸோ ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒன்னொன்னா ஜம்ப் பண்ணும், ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ரெண்டு ரெண்டா ஜம்ப் பண்ணும். ஓகே, அப்ப இந்த ஸ்லோ பாயிண்டர் இங்க போய் நிற்கும். ஃபாஸ்ட் பாயிண்டர் ரெண்டு ரெண்டா ஜம்ப் பண்றப்ப எப்ப அது நல் ஹிட் பண்ணுதோ இந்த ஸ்லோ பாயிண்டர் நின்றும் 11th. அதுதான் வந்து மிட் பாயிண்ட். ஸோ அப்போ அங்கேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இது மாதிரி 2 பாயிண்டர் அப்ரோச்சஸ் பிரிட்டி காமன். ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டே ஒன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டராகவும் லாஸ்ட் ஒரு பாயிண்டராகவும் வச்சு ரெண்டையும் ஸ்ட்ரிங் பண்ணிட்டு வருவோம். இல்லை ரெண்டையும் நடுவில் வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்டர் ரெண்டு பேர் எப்படி வேணா மூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட இமேஜினேஷன் தான் பவர். ஓகே, இதுதான் வந்து 2 பாயிண்டர் அப்ரோச். 3 பாயிண்டர் ஸ்லைடிங் விண்டோன்னு ஸ்லைடிங் விண்டோவும் 2 பாயிண்டர் தான். அந்த விண்டோட ஸ்டார்ட் அண்ட் எண்டை டிஃபைன் பண்ணுவோம். வித் டிஃபரன்ஸ் 3ன்னா அந்த விண்டோ இப்படி ஸ்லைட் பண்ணிட்டு போவோம். பட் ஐ ஹோப் லைக் நான் அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல. பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் ஐடியா. ஒரு 2 பாயிண்டரை வச்சு நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. யூ கேன் டூ லாட் ஆஃப் இமேஜினேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ பாயிண்டர் வச்சு நம்ம மிடில் பாயிண்ட் எல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஒரு லிங்க்டு லிஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா இப்படிதான் வந்து ஒரு டப்பா போடுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேட்டா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டாட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த டாட் வந்து அடுத்து எங்கே போகணுமோ அதோட மெமரி லொக்கேஷன் இங்கே இருக்கும். ஸோ இப்போ மேலே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 0xAF, 0xAC, 0x2F. இதுனா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெமரி அட்ரஸ். ஸோ இப்போ அந்த நான் சொன்னேன்ல HDD அந்த டிஸ்க் பாயிண்டர் ஹெட், அதை தூக்கின்னு போய் 0xAFல வச்சிங்கன்னா எல் கிடைக்கும், 0xACல வச்சிங்கன்னா கே கிடைக்கும், 0x2Fல வச்சிங்கன்னா ஜே கிடைக்கும். ஸோ தட் இஸ் த ஐடியா. ஸோ அப்போ எப்படி லிங்க் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்ஸ் மேலே இருக்கிறது வந்து டேட்டா. ஸோ இப்போ ஸ்லோ பாயிண்டர் இங்கே இருக்கு, அதோட டேட்டா எல். இதை வந்து நெக்ஸ்ட்னுவோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்படின்னா 0xAC. இது வந்து லிங்க் லிஸ்ட். டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ்னு வரும். இதே வந்து நீங்க டாப் அண்ட் பாட்டம் என்ன வேணா பண்ணலாம். ஸோ தோஸ் ஆர் ஆல் அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ மோஸ்ட்லி அது நீங்க இங்க படிக்க மாட்டீங்க, மாஸ்டர்ஸ்ல படிப்பீங்க. ஓகே, அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஓகே, விச் ஐ டோன்ட் வாண்ட் டச் அப் ஆன் டுடே. டுடே வி டேக் த பேசிக்ஸ். ஓகே, ஸோ இங்க நெக்ஸ்ட் இருக்கும், இந்த நெக்ஸ்ட் போனீங்கன்னா 0xCC. அவ்வளவுதான், இதுதான் உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ அல்காரிதமிக்கா நம்ம என்ன பண்ணணும், இதை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நீங்க உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணா என்ன பண்ணணும், கேயோட இந்த நெக்ஸ்ட்ல வந்து 0xAF இருக்கணும். ஓகே, அப்புறம் இதை வந்து நான் எம்டி பண்ணிடணும், ஏன்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் நிக்க போறான். ஓகே, அந்த பின்னாடி லிங்க்ஸ்ல. ஓகே, இதை எம்டி பண்ணிடுவேன். ஓகே, அப்புறம் உங்களுக்கு இதை நீங்க எரேஸ் பண்ணும்போது இந்த அடுத்து 0x2F இங்க இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பாயிண்டர் புதுசா டம்மியா கிரியேட் பண்றாங்க, ப்ரீவியஸ். ஸோ இப்போ ஸ்லோ பாயிண்டர் இங்க இருக்கும்போது அதை நான் மூவ் பண்றதுக்கு முன்னாடி அதை ப்ரீவியஸ்ல போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இஸ் 0xAF. அப்புறம் ஸ்லோ பாயிண்டரை வந்து நான் அடுத்த மூவ்க்கு மூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்டர் இங்கேருந்து இங்கே வந்துடும், இங்கன்னா கேக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அந்த கே மேல 0xAC இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஸ்லோ பாயிண்டர் இருக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன் ஸ்லோ பாயிண்டர் செட் டு 0xAC. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை டிஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட். அப்போ 0x2F நெக்ஸ்ட்ல இருக்கும். இப்போ உங்களோட 3 வேல்யூ 3 இடத்துல இருக்கு. ஆல் யூ நீட் டு டூ இஸ் நீங்க இந்த இதை எரேஸ் பண்ணிட்டு மாத்திடலாம். விச் இஸ் நத்திங் பட் ஸ்லோ பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். ஸோ அப்போ இந்த இடம் லிங்க் கட் ஆயிடுச்சு, இது வந்து எல்லுக்கு வந்துடுச்சு. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் லிங்கிங் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஐடியாக்காக நான் கொடுக்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் கோ டீப்பர். படிக்கும்போது விஷுவலைசேஷனோட படிச்சீங்கன்னா டெஃபினட்டா ஞாபகம் இருக்கும், மறக்காது. இது என்ன பார்த்தீங்கன்னா நான் 5-10 மினிட்ஸ்ல போட்டேன். ஐ குயிக்லி ரீகலெக்டட் வாட் ஐ டிட். நான் லிங்க் லிஸ்ட்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம், எங்களுக்கு அது தேவைப்படாது. ஏன்னா நாங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல பண்ணுவோம், வெரி ரேர் கேசஸ் தான் தேவைப்படும் லிங்க் லிஸ்ட்னா. ஓகே, next. So with that, like I covered what is a data structure, some of the common data structure, and what is algorithm, how we apply. Okay, so இப்போ என்னோட DSA journey. So first and foremost டிஎஸ்ஏக்குன்னு ஒரு புக் இருக்கு, கார்மன் நினைக்கிறேன், எரிக் கார்மன் ஆர் சம்மன். ஓகே, ஐ ஃபர்காட் த நேம். அந்த டெக்ஸ்ட் புக்கை முதல்ல எடுத்து படிங்க. அது குண்டு புக்கு தான், ஆனா அதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கும். இப்ப நான் கொடுத்த ப்ராப்ளம் கூட அந்த குண்டு புக்ல இருந்து எடுத்தேன். ஓகே, அவன் லிங்க்டு லிஸ்டுக்கு அவன் கொடுத்த ஒரு ப்ராப்ளம் செட்டு தான் இப்ப நான் கொடுத்த ப்ராப்ளம். ஓகே, குண்டு புக்கை படிச்சீங்கனாலே போதும், நீங்க வேற எங்கேயும் போய் ரெஃபரன்ஸ் பண்ண வேணாம். இந்த குண்டு புக்கை படிச்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது
அட்லீஸ்ட் கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர், கொஞ்சம் அல்காரிதம் தெரிஞ்சிடும், டேரக்டா லீட் கோட் போய் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் யூ வில் ஃபெயில். ஃபர்ஸ்ட் வந்து புல்லு மாதிரி தான் எழுதுவோம், வைக்கோல் மாதிரி தான் எழுதுவோம். ஓகே, வைக்கோல் மாதிரி எழுதிட்டு அது நீங்க ஃபுல் சப்மிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெமரி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அது காட்டும். ஓகே, காட்டுறப்ப அது நீங்க எத்தனாவது பர்சன்டேஜ்ல இருக்குன்னு தெரியும். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் அபவ் 95th percentile, then your algorithm is not good. It is either a hay or a stick. You need to fix it. ஓகே, ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா அங்கேயே சொல்யூஷன்ஸ்னு இருக்கும். அந்த சொல்யூஷன்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் இது ரெண்டும் உங்களுக்கு போதும். எனக்குன்னா லீட் கோட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே, நான் டிஎஸ்ஏ படிக்கும்போது எனக்கு டெக்ஸ்ட் புக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், அந்த டெக்ஸ்ட் புக்கை வச்சு தான் ஓட்டுவேன். ஸோ ஐ வாண்ட் தேங்க் அட் திஸ் டைம் ஜம்புலிங்கம் சார். அவர் தான் எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் கிளாஸ் போர்டு ஃபுல்லா எழுதுவாரு. இப்போ நான் பாக்ஸ் பாக்ஸா போட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாக்ஸ் 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 பாக்ஸா போடுவாரு. இன்சர்ட் எப்படி பண்ணும், டெலீட் பண்ணும், ஃபுல் பாக்ஸ். இந்த பாக்ஸ் டிட்டோ நான் இப்போ போட்ட எக்ஸாம்பிள் அவர் கொடுத்த பாக்ஸ் தான். ஓகே, அதுதான் நான் வந்து இன்னும் எனக்கு மைண்ட்ல பதிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் அப்புறம் கவிதா மேம், அவங்க தான் டிஎஸ்ஏ பண்ணாங்க. அவங்க கிட்ட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க ஆர்டர் ஆஃப் என்னுவாங்க, என் லாக் என்னுவாங்க, இல்ல அது இன்னும் இப்படியும் போடலாம்னு நான் டிபேட் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ தோஸ் ஆர் ஆல் ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர். ஓகே, போத் ஆஃப் தெம் ஆர் த டீச்சர்ஸ் ஃப்ரம் சாய்ராம். அவங்க தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, பட் ஐ டிடன்ட் ஸ்டாப் தேட். ஓகே, அவங்க வந்து they asked me to go and do some debugging and other competition. அப்போ அந்த செகண்ட் இயர்ல நான் இதை படிக்கும்போது I had a good connection and rapport with one final year அண்ணா. ஓகே, நாங்க அந்த அண்ணா வந்து என்கிட்ட சொன்னாங்க, டேய் எனக்கு ஃபைனல் இயர் என்ன சொல்றாங்க, எனக்கு டீபக்கிங் ப்ரோக்ராமிங் இந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கணும்டா, எனக்கு பார்ட்னர் இல்லடா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த அண்ணாவோட பார்ட்னரா போக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் இருந்தது. ஆனா அப்பதான் இப்படின்னா இருக்கான்னு ஒரு இன்புட் கிடைச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் பாதியில விட்டுடுவாங்க, அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அந்த ஐடியாஸ்லாம் ஸ்லோவா வர ஆரம்பிச்சு ஐ ஸ்டார்டட் லேர்னிங். மோஸ்ட் டிஃபிகல்ட் சேலஞ்ச் ஃபார் மீ அட் த டைம் வாட்ச் ஒரு காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ்னு நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு கார் எங்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க. அந்த காருக்கு நாங்க ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ அவங்க ப்ரோக்ராம் மெத்தட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நான் அந்த மேப்பை எப்படி போகணும்னு சொல்லிட்டு நாங்க எழுதின ஒரு காரு. அந்த காரு வந்து ப்ரிலிம்ஸ்ல நாங்க ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கடைசி 6 கார் அதை வந்து ரேஸ் விடுவாங்க. அந்த ட்ராக்கை கொடுத்துட்டாங்க. அந்த ட்ராக்கை நாங்க எழுதணும். ஸோ அந்த ட்ராக் எழுதும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்க கார் வந்து மொதல் டர்ன்லேயே போய் இடிச்சுக்கிச்சு, நாங்க சரியா எழுதல அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இட் வாஸ் அ லேர்னிங். ஓகே, ஆனா அதுக்கப்புறமேட்டு ஐ பிக்ட் அப், நிறைய லேர்ன் பண்ணி ஃப்ரம் தேர்ட் ஃபைனல் இயர் லைக் ஐ வாஸ் ஏபிள் டு வின் சம் லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருந்தது. ஓகே, பட் இதுவே இப்ப 2025 இருந்திருந்தா நான் செகண்ட் இயர்லயே பிடிச்சிருப்பேன். அன்னைக்கு நைட்டே வந்து அது எல்லாத்தையும் இன்னும் மாஸ்டர் பண்ணிட்டு பெட்டர் பண்ணிட்டு செகண்ட் இயர்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிருப்பேன். சச் அ மேசிவ் ஹெல்ப் யூ கைஸ் ஹவ். சாட் ஜிபிடி, லீட் கோட் எல்லாமே. ஓகே, டோன்ட் ஃபால் இன் டு லைக் இன்டர்வியூ கிளியர் பண்ண சொல்லி தராங்கன்னு டோன்ட் கோ தேர் ஸ்ட்ரைட் அவே. உங்களுக்கு இப்ப செகண்ட் இயர்ல தான் இருக்கீங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் எழுதாமன்னா அந்த சப்ஜெக்டை புரிஞ்சு படிப்போம், பாஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது பண்ணாலே போதும். அஸ் அ சைடு எஃபெக்ட் யூ வில் கெட் த ஜாப் அங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு. ஓகே, ஏன்னா இந்த டேட்டா பேஸ், இந்த சாரி டிஎஸ்ஏ அண்ட் அல்காரிதம் வந்து இதோட நிக்காது. இட் இஸ் தேர் இன் எவ்ரி மாடியூல். நான் அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் என்ன எடுத்தாலும் அதுல எல்லாமே இருக்கும். டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டாலும் இருக்கும். ஓகே, நான் எப்படி செலக்ட் பண்றேன், இன்சர்ட் பண்றேன் அப்படிங்கிற பிஹைண்ட் த சீன்ஸ் அல்காரிதம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஒரு டாஸ்க் இங்கே ஷெட்யூல் பண்றது, எப்படி வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த இதை வந்து ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்றது, ப்ராசஸ் ஐடி, கியூ எப்படி மெயின்டைன் பண்ணுது, எல்லாமே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கும். அப்புறம் கிரிப்டோகிராஃபி ஆல்சோ ரன்ஸ் ஆன் த டிஎஸ்ஏ அண்ட் அல்காரிதம். இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் விச் இஸ் த ஏரியா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அங்கே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டேட்டா செக்யூரிட்டியில. It's compiler design, TOC, everything. You guys, you need to know the data structure algorithm. அப்பதான் அந்த மாடியூல் புரியும். அதனால தான் டிஎஸ்ஏ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டர்ல எங்களுக்கு வச்சிருந்தாங்க. இப்போ எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹெல்ப் மீ. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் அஸ் மச் அஸ் பாசிபிள் சீனியர் அண்ணாட்ட போய் கேட்போம், இது எப்படி இருந்தது, யாரை பார்த்தாலும் இது எப்படி அப்ளை பண்ணும், இது என்ன மாதிரி படிக்கிறீங்க, இது இண்டஸ்ட்ரியில எப்படி அப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு கியூரியாசிட்டி இருந்தது. ஐ நெவர் வெண்ட் அண்ட் ஆஸ்க் இந்த கொஸ்டின் இன்டர்வியூல வருமா அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர், என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதோட கோல் என்ன, அதை நான் அச்சீவ் பண்றேன்னா, இது இண்டஸ்ட்ரியில எப்படி ஒர்க் பண்றாங்க, இவ்வளவுதான் நான் கேட்பேன்.
ஓகே, இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். யூ கைஸ் கேன் கிளியர் த இன்டர்வியூ வித் ஈஸ். ஓகே, அண்ட் இது மட்டும் கிடையாது. ஆக்சுவலி நான் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் டிஎஸ்சி அப்ளை பண்ணுவேன். இப்போ நான் வண்டி ஓட்டினாலும் டிஎஸ்சி அப்ளை பண்ணுவேன். எங்க போறது, எந்த ரூட் எடுப்போம், வேணுக்கு இன்னொரு ரூட் எடுத்துன்னு போனா ஃபாஸ்டா போதா, இதை மேப்ல காட்டலையா, அது மாதிரி எல்லாமே பண்ணுவேன். ஷார்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா குடு குடுன்னு நடுவுல ஓடுவேன். கட் பண்ணா, ஏன்னா இங்கிருந்து சிங்கப்பூர்ல உங்களுக்கு எல்லாமே பிளாக்கா இருக்கும். ஓகே, நீங்க பஸ்ல போனீங்கன்னா அது சுத்தி போகும். சில சமயம் ஃபாஸ்டா போனோம்னா பிளாக் குறுக்க ஓடிடுவேன். அப்ப எனக்கு இன்னும் ஃபாஸ்டா கிடைக்கும். ஸோ ஐ வில் கீப் ஆன் சீயிங் என்ன இடத்துல என்ன பண்ணலாம், இப்ப எப்படி காஸ்ட் சேவ் பண்ணலாம், ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்குனா எவ்வளவு காஸ்ட் சேவ் ஆகும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கீப் ஆன் எங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்க நான் அப்ளை பண்ணுவேன். அங்க ஒரு ப்ராப்ளம் தெரியுதா, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்பேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஜஸ்ட் கீப் ஆன் அப்ளைங் த டிஎஸ்ஏ. ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த மாஸ்டர்ஸ்ல எனக்கு ஐ ஹேட் லைக் அந்த மாடியூல்ஸ், அட்வான்ஸ் மாடியூல்ஸ்லாம் வந்தது. ஸோ ஐ ஹவ் டு ஸ்டில் அப்ளை. ஓகே, ஸோ நவ் த பிக்கெஸ்ட் கொஸ்டின் இஸ் டிஎஸ்ஏ ஃபார் ஆல்? டிஎஸ்ஏ எனக்கு தெரிலன்னா எனக்கு வேலையே கிடைக்காதா? இட்ஸ் நாட் லைக் தட். டிஎஸ்ஏ இஸ் அ மஸ்ட் ஃபார் ஒன் ஹூ வாண்ட் பர்சியூ மாஸ்டர்ஸ். ஏன்னா மாஸ்டர்ஸ்ல நீங்க டிஎஸ்ஏ இல்லைன்னா யூ கேனாட் கோ இன் டு அதர் மாடியூல்ஸ், இட் வில் பி சூப்பர் ஹார்டர். ஓகே, அதே மாதிரி பிஹெச்டி பண்றீங்கனாலும் யூ நீட் டிஎஸ்ஏ, பிகாஸ் வாட் எவர் யூ ப்ரொபோஸ் அஸ் அ சொல்யூஷன் யூ நீட் டு know to understand and calculate the complexity. Okay, அந்த ஆர்டர் என்ன, அந்த வேர்டெக்ஸ், சாரி அங்க போல அந்த டைம் அண்ட் மெமரி காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் த ஐடி அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி நீங்க ஃப்ரெஷரா ஜூனியரா தான் சேருவீங்க. ஸோ வாட் எவர் யூ ரைட் தேர் வில் பி அ ரிவ்யூ. அந்த ரிவ்யூ ப்ராசஸ்ல உங்களோட கோடுக்கு அவங்க கமெண்ட் தருவாங்க. அந்த கமெண்ட்டை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேட்டா செக்ஷன் அது தெரிஞ்சா போதும். இட்ஸ் குட் எனஃப். ஓகே, ஃபார் த ரெஸ்ட் இட்ஸ் நாட் ரியலி ஆஸ் மஸ்ட் அஸ் லைக் தேவை கிடையாது அவங்களுக்கு. இட்ஸ் நாட் ஓகே, தே வில் பி ஒர்க்கிங் ஆன் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, பட் இந்த பிரின்சிபலை நான் லைஃப்ல எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். லைக் எனி ஸ்போர்ட்ஸ், லைக் கிரிக்கெட்டா இருக்கட்டும், செஸ்ஸா இருக்கட்டும், ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். அவன் படத்துக்கு கதை எழுதுனா ஈ சேயிங் லைக் ஈச் கேரக்டர் இஸ் ஆப்ஜெக்ட். அப்புறம் அவங்களோட வேர்ல்டு, அதாவது அவங்க சுத்தி இருக்கிறத நான் ஸ்ட்ரக்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் இங்க கொடுத்தா எந்தெந்த பேருக்குன்னு அடிக்குது, அதை வச்சு நான் ஸ்கிரீன் பிளே எழுதுறேங்கிறான். ஸோ அப்ப எல்லாரும் எல்லாத்துலயும் அதை அப்ளை பண்றாங்க. ஓகே, ஸோ ஏன்னா இட் இஸ் அ சக்சஸ்ஃபுல் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. இது எடுத்தீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் சால்வ் எனி ப்ராப்ளம் இன் த வேர்ல்ட் யூசிங் த டிஎஸ்ஏ. ஓகே, நெக்ஸ்ட், ரோட் மேப் டு த மாஸ்டரி. ஸோ எனி சப்ஜெக்ட் இஸ் நாட் ஜஸ்ட் டிஎஸ்ஏ. ஓகே, ஸோ இப்போ என்ன மாடியூலா இருந்தாலும் அடுத்த நாள் என்ன கிளாஸ்ல நடத்த போறாங்களோ அதை நான் முன்னாடி நாள்லயே ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு ஐ ட்ரை டு கெட் த ஜிஸ்ட் ஆஃப் இட். ஓகே, அப்புறம் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றப்ப டீச்சர் மைன்யூட்டா அந்த வேர்டை சொல்லிட்டு போவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் லிசன் பண்ணனா அந்த வேர்டை நான் விட்டுருவேன், என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இஃப் நாட் அவங்க சொல்ற அந்த மைன்யூட்டே என்னால் கண்டுபிடிச்சு ஐ வில் கெட் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தேர்ட் டைம் ஐ வில் மோஸ்ட்லி டிஸ்கஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், இட் கோஸ் இன் டு மை மைண்ட். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் பெருசா எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, ஜஸ்ட் ஐ செட் லைக் எந்த இருந்தாலும் நான் பண்ணுவேன். இப்போ நீங்க ஒரு வெப்சைட் கிளிக் பண்றீங்க, அந்த வெப்சைட் ஏன் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கும்போது ஐ வில் டிஸ்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிரிக்கெட் விளையாட போறேன், ஒரு ஸ்கோரிங் ஆப் இருக்கு. இப்போ நான் ஒரு பால் ஒருத்தன் ஸ்கோர் பண்ணிட்டான்னா அதை நான் ப்ரெஸ் பண்ணுவேன். ஆனால் இன்ஸ்டன்டா அடுத்து என்ன ப்ரெஸ் பண்ண விடாது. அடுத்து அவன் விளையாண்டு 2 பால் போயிடுவான், இது ஸ்லோவா இருக்கும். ஏன் அப்படின்னா இட் வாண்ட் சிங்க் த லைவ் டு த ஸ்கோர். லைவ் ஸ்கோர் கார்டில் அங்கே போய் சிங்க் ஆகுற வரையும் என்ன அடுத்து ப்ரெஸ் பண்ண விடாம பிளாக் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன, இட்ஸ் சிங்கர்னைஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ ஐ டிஸ்கஸ். இவன் அசிங்க்கு போடாம சிங்க் போட்டு சாவடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வேற எவர் யூ சி, நீங்க ஒரு இடத்துல போறீங்களா, ஒரு ஆப் பாக்குறீங்களா, ஒரு டிஸ்பிளே போர்டு இருக்கா, அதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு அஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே போதும். ஓகே, ஐ வில் சோ அப்சஸ்ட் எல்லாத்தையும் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண பார்ப்பேன் என்ன பண்றது அப்படின்ட்டு. ஸோ ஐ வில் ஸ்ட்ரெஸ் அகைன், லேர்னிங் த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் இஸ் இம்பார்ட்டன்ட். டோன்ட் மக் இட் அப். ஓகே, டிஎஸ்ஏ நெவர் ஸ்டாப்ஸ் ஹியர், இட்ஸ் தேர் இன். இஃப் யூ கோ அப் அண்ட் அப், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் அல்காரிதம் தெரியணும், காம்பினேட்டரியல் கிராஃப் அல்காரிதம் தெரியணும், அட்வான்ஸ்ட் அல்காரிதம், பேரலல் அல்காரிதம், அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் யூ கேன் ரைட் அன் எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் விச் கேன் கோஸ் இன் டு லைவ். அப்புறம் யூ கேன் பி ரெண்டர்ட் ஃபார் த ரியல் வேர்ல்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க டிஎஸ்ஏ இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, as Bhupathi said, if you are in services sector,
there is a very less opportunity for you to handle the DSA. Okay. Whereas நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை வந்து ஒரு ரியல் டெவலப்மெண்ட் ஒரு பிஹெச்டியோ எங்க பண்ணும்போதோ நம்ம என்ன சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முன்னாடி இருந்ததோட இது பெட்டரா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து டிஜிட்டல் அல்காரதம பீட் பண்ற மாதிரி சைனால இருந்து ஒரு யூனிவர்சிட்டியில புது அல்காரதம் விட்டுருக்காங்க. ஓகே, ஆல் தே டிட் இஸ் தே கன்சிடர் த நெகட்டிவ் எட்ஜஸ். ஓகே, அப்புறம் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை மாத்தினாங்க. ஷார்டஸ்ட் பாத் டிஜிட்டலோட அது ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. பட் அதை கண்டுபிடிக்க அவங்களுக்கு வந்து நான் டிஜிட்டல் ஐ திங்க் 1965 70 க்ளோஸ் டு 55 இயர்ஸ் ஆயிருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்த அல்காரதம புதுசா பெட்டர் பண்றதுக்கு. அப்ப அவங்களுக்கு தே நீட் டு பில்ட் பெட்டர் அப்பதான் இதை வந்து டிஜிட்டலை பீட் பண்ண முடியும். ஓகே, சச் அ வே தே நீட் டு டூ இட். ஓகே, இப்ப இம்பார்ட்டண்டா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை நான் பாக்குறேன் அப்படின்னா, நான் டிஎஸ்ஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஹார்ட்வேர் வந்து ஒரு சாதாரண 40 GB ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு 256 MB ரேம் இல்ல 512 MB ரேம் இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, அப்ப அங்க வந்து நான் கொஞ்சம் லோட லைட்டா ஏத்தினாலே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரியும். ஸோ அப்ப நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுவேன். வேற இப்ப நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பிக் டேட்டா ஏஐ மாடல் ரன் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல் ஹார்ட்வேர் வச்சிருக்கீங்க. அங்க போயிட்டு நீங்க சிம்பிள் டிஎஸ் என்ன போட்டீங்கன்னா நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் எழுதினாலுமே ஃபாஸ்டா தான் இருக்கும். ப்ரூட் ஃபோர்ஸ்ல எழுதினாலும் ஃபாஸ்டா தான் இருக்கும். பெஸ்ட் ஆப்டிமைஸ்ட் எழுதினாலும் ஃபாஸ்டா தான் இருக்கும். இட் வில் பி டிஃபர் இன் நேனோ செகண்ட்ஸ். யூ வில் நாட் நோட்டிஸ். ஓகே, ஹே கோடே சூப்பரா தான் ரன் ஆகும். ஓகே, வேற அந்த ஹே கோடை தூக்கின்னு போய் ரியல் வேர்ல்ட்ல போடும்போது ஹை வால்யூம் வரும்போது தான் இந்த அடி எல்லாமே வரும். ஓகே, பிகாஸ் கோ அண்ட் லிசன் டு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வீடியோ. ஓகே, ஹாட் ஸ்டார்ல கிரிக்கெட்டுக்கு இவ்வளவுதான் லோடுன்னு நினைச்சுன்னு இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு சீரியஸான கிரிக்கெட் மேட்ச்ல லைவ்ல தோனி வந்துரும்னா இருந்த லோடு டக்குன்னு 5 ஆயிருச்சு. தே ஃபேஸ் சிவியர் டிஃபிகல்டிஸ் பட் வித்தின் அ மினிட் தேவர் ஏபிள் டு சால்வ் இட். ஏன் அப்படின்னா தேவர் வெல் ப்ரிப்பேர்ட். அப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச்னா இந்தியாவில் இவ்வளவு கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க, மினிமம் 1 crore பீப்புள் லைவ் வருவாங்க. தே டெஸ்டட் இட். ஓகே, அப்ப உங்க சிஸ்டம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா உங்க அல்காரிதம் ஸ்லோ பண்ற அளவுக்கு நீங்க டெஸ்ட் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் ஃபிட் டு பி லைக் அ ரியல் வேர்ல்ட் டெவலப்பர். அதை டெவலப் பண்ணி நீங்க அதை சிமுலேட் பண்ணி அதை ஸ்லோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, லாஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டா சொல்லணும். எல்லாரும் வந்து பபுள் ஷாட் இந்த லிங்க்ட் சர்ச் இதுனா என்ன ஏது அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த சார்ட்டிங் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் தேர் இஸ் ஆல்ரெடி லைப்ரரிஸ் பேக்கேஜஸ். அதை போய் நீங்க ஸ்ட்ரெயிட்டா கூப்பிட்டீங்கனாலே இட் வில் யூஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ அது தேவை கிடையாது. ஓகே, ரேதர் நாங்க எதுக்கு டிஎஸ்ஐ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி பிரேக் பண்ணிட்டு சின்ன சின்னதா பீசஸ் பண்ணிட்டு எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் அடுத்து எதை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியுலரா பில்டு பண்ண தெரியுது பாத்தீங்களா. இது தெரிஞ்சாதான் இதுக்கு தான் நாங்க மெயினா டிஎஸ்சி யூஸ் பண்ணுவோம். இது தெரிஞ்சாதான் நீங்க வைப் கோடிங்கும் கரெக்டா பண்ண முடியும். திஸ் இஸ் எ கீ ஃபார் வைப் கோடிங். அதை விட்டு நீங்க டைரக்டா கொடுத்தீங்கன்னா அது கண்ட மணிக்கு இட் இஸ் ஆல்சோ ஸ்பிட்டிங் த ஹே ஆர் ட்வீட் கோட். ஓகே, ஏன்னா நீங்க அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணிருக்க மாட்டீங்க அடுத்து நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு. பட் இட் வில் ஸ்பிட். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஐ யூஸ் ஏஜென்ட்ஸ் டு டெவலப். ஓகே, நான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்காம ஃபுல் ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தேன்னா இட் ஸ்பிட்ஸ் லைக் எனி திங். அது கடைசியில் அதனாலையும் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியல, என்னாலையும் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியல. ரேதர் ஐ பிரேக் டவுன் அண்ட் ஐ யூஸ் சிம்பிள் திங்ஸ். அதை வச்சுட்டு ஏஜென்ட்டோட டெவலப் பண்ணி கோட் எடுத்துன்னு வரும்போது ஐ வாஸ் ஏபிள் டு சால்வ் இட். அண்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் த கீ mastery யூ ஷுட் கெட் in the new AI and agent coding world. Okay, so with this, I want to move on to Q&A.